நிறைய பேர் நினைச்சிருக்க விஷயங்கள் உண்மையான விஷயங்கள் இதான். சித்தர்கள் ஏன் அந்த காலத்துல பெண்களை வந்து மிக இழிவாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வியா இருக்குது. இல்ல, பெண்களை பத்தி இழிவா எழுதலமா, அதுதான் சொன்ன, வாசிக்காமையே பேசுறவங்க. இந்த வாட்ஸ்அப் தகவல்ல வர்றது, விக்கிபீடியாவில் எழுதுறது, சோசியல் மீடியால தப்பா எழுதி பரப்புறாங்க இல்லைங்களா, அதை பார்த்துட்டு பேசுறாங்க. சிவபெருமானுடைய பக்தர் அவர் ராவணன். ஆனா ராவணனை எங்க டேமேஜ் பண்ணான்னு கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, சீதையை கடத்திட்டு போயிட்டாரு. 1008 இருந்தாலும் இப்போ பேசுற போது எப்படி தெரியுமா பேசுவான், என்னதான் திறமையா இருந்தாலுங்க அடுத்த மனைவி எடுத்துட்டு வரதாங்க அப்படிமா. அது பொய்யது. அவர் இன்னும் இதை விட கொடுமை என்னன்னா, அந்த பொண்ணே சொல்லுறாங்க, என் மீது ஒரு விரல் கூட வந்து ராவணனுடைய விரல் கூட படலன்னு சீதையே சொல்லுது. ஆனா அதையும் தாண்டி அந்த புருஷன் தான் சந்தேகப்படுறான் இல்லைங்களா, ராமன் தான் சந்தேகப்படுறான். என்ன அந்த நல்லா தானே வச்சிருந்தான், என்ன எதுவுமே பண்ணலன்னு சீதை சொல்லும் போது, இல்ல அதெல்லாம் நம்ப முடியாது, ஊர் மக்களுக்காக நீ தீக்குளின்றான். அப்போ இதுல ராமன் மோசமானவனா ராவணன் மோசமானவனா? அந்த கேள்விகள் பல. என்னன்னா இது காரணம் என்னன்னா, ராவணனை வந்து வேண்டுமென்றே மட்டம் தட்டுவதற்காக. நீங்க தொடர்ந்து வந்து அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் தலைவர்கள், தமிழ் சான்றோர்கள், ஆன்றோர்கள் மீது இந்த பெண் ஒரு குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டே வர்றது ராவணன் காலத்திலிருந்து இருக்கு. பெண்ணியம் பெண்மை அப்படிங்கிற பேசக்கூடியவங்க வந்து தன் காதலனுக்காக பெத்த குழந்தைய காலை வச்சு கழுத்துல முதிக்கிறாங்க. அந்த பெண்ணை நீங்க பாராட்டுவீங்களா? இல்ல சார். அப்ப ஏன் அது ஏன் பெண்ணியம் சொல்ல முடியாது? சொல்ல வேண்டியது பெண்ணியம் தானே. புருஷன் பிடிக்கல அதனால வந்து குழந்தைய கொல்றான்னு சொல்ல வேண்டியதானே. இதுதான் இவங்களுடைய புரட்சியா இருக்கு. அவர்கள் சித்தர் பெருமக்கள் சில இடங்களில் பாடிய பாடல்கள் தவறான பெண்களை பற்றி தான் பாடுறாங்க. ஒன்று. இரண்டாவது, எல்லா சித்தர்கள் அருணகிரிநாதர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் கூட எல்லாருமே வந்து எதற்காக இந்த ஆண் பெண் இன்பத்தை பற்றி ரொம்ப அடிச்சு எழுதுவாங்க. என்ன காரணம்னா, நம்ம உடல்ல அனுபவிக்கக்கூடிய எல்லா இன்பங்களுமே சிற்றின்பங்கள். இது ரெண்டாவது, இந்த உடம்பு 500 வருஷம் நம்ம வாழ முடியுமா? இல்ல சார். இல்ல. அப்போ ஒரு 90 வயசு அதிகபட்சம் ஆட முடிகிற அளவுக்கு ஆடுவா மனுஷன் வச்சுங்களா. அப்போ இதன் மூலமாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுல இருந்து இந்த புலன் இன்பங்கள்னு சொல்லக்கூடிய ஆண் பெண் இன்பங்கள் வந்து எல்லாமே சிற்றின்பங்கள். இதுல நீ திரும்ப 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 இதுல மாட்டிக்கிட்டு என்ன வந்து எனக்கு இழுத்து விடாத அப்படின்னு அந்த கோபத்தை வந்து எப்படி காமிக்கிறாங்கன்னா, இதன் மீது சொல்றாங்க, இது சிற்றின்பம்டா, இது ஏன் கொடுத்து நீ வந்து திரும்ப திரும்ப என்ன வந்து, அப்ப என்ன ஆகுது, இந்த இன்பத்திலேயே நீங்க மூழ்கி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கிற நம்ம. அதைத்தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மனிதர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியேன்னு சித்தர் பாடுறார்.